அந்த நாமத்துல ஒரு பெரிய பவர் இருக்கு. அந்த நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. उसका नाम का मतलब उनके पापों से उद्धार करेगा. பாவத்திலிருந்து தங்களுடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்ப இந்த அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சும்மா நோக்கி இயேசுவே இயேசுன்னு சொல்றவங்க அப்படி கிடையாது. அந்த நாமத்தை சொல்றவங்கல்ல, அவர் நாமத்தை கூப்பிடுறவர்கள்னா யாரு? கடவுளை பற்றி அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாருக்கு. they have a revelation about who God is and why Jesus has come and why he has died on the cross of Calvary, why he has shed his blood abroad. So they have a revelation knowledge about who Jesus is, who God is, and why he has come as a man, and why he died on the cross of Calvary, and why he was buried, and why he has risen on the third day. Everything they knew. Those who understand the name of Jesus, they understand all about Jesus Christ. Amen. அப்ப இயேசு நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள்னா யாரு? கடவுளை பற்றி ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. இயேசு யார்? என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் என் ஆண்டவராக இருக்கிறார், என் மீட்பராக இருக்கிறார், என் ரட்சகராக இருக்கிறார். அவர் என்னை விலைக்கிரயமாக மீட்டிருக்கிறார். என்னை காப்பாற்ற என்னை தேடி வந்த ஆண்டவராக இருக்கிறார். என்னை அவர் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு அறிவு உண்டாக வேண்டும். They must attain the knowledge about Jesus Christ, who Jesus is, and why he has come as a man in this world, and why he go to the cross, and why and how he died on the cross of Calvary, and why he was buried, and why he has risen from the dead. They knew everything about Jesus Christ.